குக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா லேடீஸ்க்கும் இருக்கிற ப்ரெஷரான வேலை வந்து ஸ்டவ் அண்ட் கவுண்டர் டேபிளை க்ளீன் பண்ணுறதுங்க. குக்கிங் பண்ணும்போது எப்படி இருந்தாலும் ஆயில் ஸ்ப்ளாஷ் ஆகும், அதில் ஏதாவது சிந்தும், பால் கொட்டும், இந்த மாதிரி மெஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம கழுவுறது வந்து பெரிய ப்ராசஸாக இருக்கும். அண்டு சிலது வந்து நாள்பட கரை தங்கிடுச்சுனானா அதை ரிமூவ் பண்ணுறது பெரிய பெரிய தலைவலி. பட் நான் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக எப்படி சீக்கிரமாக பழைய ஸ்டவ்வை வந்து புது ஸ்டவ்வாக மாற்றிடலாம், அதாவது அழுக்கு படிஞ்ச ஸ்டவ்வை கூட புதுசாக எப்படி மாற்றலான்ற டிப்ஸை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஹே அமிகோஸ், இது என்னோட கிச்சனில் இருக்க என்னோட ஸ்டவ்ங்க. நான் வந்து குக்கிங் முடித்தோடனே இன்ஸ்டண்ட்டாக எப்போதுமே நான் வந்து ரொட்டீனாக மேண்டேட்ரியாக அதை க்ளீன் பண்ணிவிடுவேன். பட் உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணுன்றதுக்காகவே வந்து நான் அப்படியே ஒரு 2 வீக்ஸ் வந்து அப்படியே மெஸ் பண்ணி அப்படியே வச்சுருந்தேன். அதை க்ளீனே பண்ணலை. உங்களுக்கே தெரியும், நிறைய ஆயில் ஸ்ப்ளாஷ் இருக்குது. அண்டு வந்து என்ன கலரில் இருக்க வேண்டியது என்ன கலரில் வந்து அப்படியே ஒரு மிஸ்ட் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் அந்த ரிங்கை சுற்றி பார்த்தீங்களா எவ்வளோ டஸ்டடாக இருக்குன்ட்டு. அந்த பர்னரை சுற்றியும் டஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீல் இருக்குல்ல, ஸ்டீல் ராடும் வந்து பாலெல்லாம் சிந்தி அந்த கரையும் அங்கங்கே வந்து பேட்ச் பேட்சாக இருக்குது. 2 பர்னருமே பார்க்க ரொம்ப கேவலமாக தான் இருக்குது. ஸோ நான் வந்து மொத்தமாக வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை நான் காமிக்க போகிறேன். அண்ட் என்னென்னலாம் பண்ணான்னா வந்து சீக்கிரமாக க்ளீன் பண்ணிடலாம், புதுசு போல் எப்படி வந்து ஸ்டவ்வை காமிக்கலான்ற டிப்ஸை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியலாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட பர்னர்ஸை வந்து நீங்கள் எடுத்துருங்க. அண்ட் உங்கள் சிலிண்டர் ரெகுலேட்டரையும் வந்து ஃபுல்லாக ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ க்ளீனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஹாஃப் லெமன் எடுத்துக்கிறேன். இந்த ஹாஃப் லெமனை வச்சு நான் ஸ்டவ் ஃபுல்லாக வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறேன். இன்க்ளூடிங் த அயர்ன் ராட்ஸ் எல்லாமே வந்து நான் லெமனை வச்சு தான் ஸ்க்ரப் பண்ண போகிறேன். இது ஸ்க்ரப் பண்ணாவே போதுங்க, ஆல்மோஸ்ட் இருக்கிற டர்ட்டு எல்லாமே வந்து இது ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணி நம்ம கொண்டு வந்துடும். ஸோ தட் நமக்கு வாஷிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வச்சு ரொம்ப ஹார்டாலாம் ஃபோர்ஸாக தேய்க்கணுன்ட்டு அவசியமே இல்லைங்க. நான் ஜஸ்ட் ஒரே ஒரு ஹேண்டி தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 3 ஃபிங்கர்ஸ் வச்சு தான் நான் சும்மா ரேண்டமாக ரப் பண்ணுறேன். நீங்கள் ஜென்டிலாக ரப் பண்ணாவே வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் அந்த டிஃப்ரென்ஸே உங்களுக்கு தெரிஞ்சிடும். எவ்வளோ நீங்கள் ஸ்டெயின், இப்போது எனக்கு கம்மியாக ஸ்டெயின் இருக்குது, உங்களுக்கு வந்து இதை விட அசிங்கமாக ஸ்டெயின் இருந்தால் கூட நீங்கள் ஜஸ்ட் இந்த லெமன் ஸ்க்ரப்லேயே வந்து உங்களுக்கு ஹாஃப் ஆஃப் த க்ளீனிங் ப்ராசஸை இந்த லெமனே வந்து முடிச்சிடும். அதனால தான் வந்து பாத்திரம் கழுவுற சோப்பாக இருக்கட்டும், இல்லை வாஷிங் லிக்விடாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து இப்போ லெமன் இன்ஃப்யூஸ் பண்ணுறாங்கல்ல, லெமன் இன்ஃப்யூஸ் பண்ணான்னா அந்த ஸ்மெல் தெரியாது. அண்டு ரொம்ப அடிப்பிடிச்சிருந்தாலும் அந்த கரை போய்டும்னு சொல்கிறது வந்து இந்த ஸ்க்ரப்புக்காக தான். அதனால் நீங்கள் உங்களுக்கு பார்த்தாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த ராடு வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, இப்போ ஆக்சுவலி வந்து நான் லெமன் வச்சு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுதா, அந்த கலர் டிஃப்ரென்ஸ்லேயே உங்களுக்கு தெரியுது பாருங்கள். அண்டு இதே மாதிரி தான் நான் ஃபுல் ஸ்டவ்வை நான் ப்ரொசீட் பண்ண போகிறேன். ரொம்ப ஹார்ஷாலாம் நீங்கள் தேய்க்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாகவே ஜென்டலாக நீங்கள் பண்ணால் போதும். அண்டு வந்து நீங்கள் என்கிட்ட வந்து கிளாஸ் டாப் ஸ்டவ் இருக்குது, அதுக்கு இது மாதிரி ப்ரொசீஜர் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டாங்கன்னா எஸ் யூ கேன், நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அது வந்து ஆக்சுவலி இன்னும் ஈஸியாகவே உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதாவது க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் நான் இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சுருக்கேன், அதுக்கு இந்த ப்ரொசீஜர் யூஸ் ஆகுனா அதெல்லாம் அது ஒர்க் ஆகுதுங்க. இண்டக்ஷன் ஸ்டவ்க்கு வந்து ஆல்மோஸ்ட் இந்த வாட்டர் வாஷே வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறதா பெஸ்ட்டு. இந்த மாதிரி பர்னர் ஸ்டவ்க்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் சொல்கிறேன் இந்த க்ளீனிங் ப்ரொசீஜர். நம்ம வந்து ஃபேஸில் இருக்க டர்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு எப்படி வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ஸ்க்ரப்பு மசாஜ் பண்ணி நம்ம டர்ட் ரிமூவ் பண்ணுறோமோ சேம் ப்ராசஸ் தாங்க. இதுக்கு வந்து லெமனை வந்து நம்ம ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி நான் எல்லா இடத்துலையுமே வந்து இதை ரப் பண்ணிக்கிறேன். அண்டு இந்த பிளேட்டு பார்த்தாவே தெரியும், இதை ஆக்சுவலி நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் ஃபைனலாக வந்து இந்த பிளேட் நான் காமிக்கிறேன், உங்களுக்கு ரிசல்ட் டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்ட்டு. அண்டு இந்த நாப்லேயுமே கொஞ்சம் கரை இருந்ததுனால இதையும் நான் ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டேன். அண்டு இந்த ஸ்க்ரப்பிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணிக்கோங்க. 1 மினிட் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ கிளாத்தை எடுத்து அப்படியே வந்து ஜென்டிலாக நீங்கள் ரப் பண்ணி எடுத்தாவே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து முக்கால்வாசி அழுக்கு வந்து அதில் வந்துடும். பார்த்தாவே தெரியுதா உங்களுக்கு, ஒயிட் டிஷ்யூ வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம டிஷ்யூவை பார்த்தானா எந்த அளவுக்கு வந்து டர்ட் இருக்குதுன்ட்டு நீங்கள் பாருங்கள். அண்ட் இந்த பிளேட் தான் இருந்ததுலேயே மோசமாக இருந்தது. அண்டு ஆல்மோஸ்ட் வந்து முக்கால்வாசி டர்ட் வந்து இந்த ஸ்க்ரப் ப்ராசஸே வந்து எடுத்துடுச்சு.
அண்ட் நான் ஏன் உங்களை வந்து சிலிண்டர் வந்து ரெகுலேட்டர் ஆஃப் பண்ண சொன்னேன்னா, இப்போ நான் அந்த நாப் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு தெரியாமலே வந்து தெரியாமல் ஆன் ஆகிடும். இன்கேஸ் சிலிண்டர் ஆனில் இருந்தானா உங்களுக்கு கேஸ் லீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் வந்து க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களை பர்னரையும் அண்ட் சிலிண்டர் ரெகுலேட்டரையும் நான் ஆஃப் பண்ண சொன்னேன். இப்போ நான் டிஷ்யூ வச்சு ஃபுல்லாகவே நான் எடுத்துட்டேன். அண்ட் சீ தட் நாபில் கூட கொஞ்சம் கொஞ்சம் கரை இருந்தது, அதுவும் வந்து ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. அண்ட் டிஷ்யூ வச்சு இப்போ ஓரளவுக்கு எல்லா இடத்துலையும் வந்து நான் டஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு வந்து வீட்டில் நீங்கள் என்ன சோப் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை லிக்விட் எது யூஸ் பண்ணாலும் சரி, அது கூட கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நார்மலாக ஒரு ஸ்க்ரப் வச்சு நம்ம யூஸ்வலாக எப்படி பாத்திரம் கழுவுறோமோ அதே மாதிரி நம்ம வந்து நான் ஸ்டவ்வை வந்து க்ளீன் பண்ணுறேன். பட் மேக் இட் வெரி ஜென்டில். ரொம்ப வந்து அதிகமாக ப்ரெஷர் கொடுக்கவே கூடாது. நீங்கள் ஆல்ரெடி ஸ்க்ரப் பண்ணியிருக்கிறதுனால ஜஸ்ட் ஒரு 2 ஃபிங்கரில் நீங்கள் சும்மா லைட்டாக எரேஸ் பண்ணாவே போய்டுவாங்க. உங்களுக்கு எரேஸ் பண்ணாவே அந்த ஃபார்மேட்லேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். அதனால் நீங்கள் போட்டு அப்படியே தேய்க்கணுன்ட்டு அவசியமே இல்லை. அண்ட் ஸ்டவ்வை வந்து அவ்வளோ ரஃப்பாகவும் நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடாது. அதுவும் நீங்கள் கிளாஸ் டாப் வச்சுருக்கீங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப ஜென்டிலாக வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படியே என்னோடய கிச்சன் வால்லையும் வந்து சைமல்டேனியஸாக நான் வாஷ் பண்ணிட்டேன். அண்ட் இந்த ரிம் பிளேட்டை பாருங்கள், நான் அதிக ப்ரெஷரே கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு 1 ஃபிங்கரில் நான் ரப் பண்ணுறேன். யூ கேன் சீ த டிஃப்ரென்ஸ். இந்த கரை வந்து எவ்வளோ அழகாக வந்து ஜென்டிலாக வருதுன்னு பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 1 ஃபிங்கர் ரப் தான் நான் பண்ணுறேன். அண்ட் இந்த அயன் ராட் கூட எப்படி வருது பாருங்கள், 1 ஃபிங்கர் ரப் தான் நான் பண்ணேன். போட்டு அழுத்தியெல்லாம் நான் ப்ரெஷர் கொடுக்கல. அண்ட் அப்படியே நான் வந்து கவுண்டர் டேபிளும் வந்து மீன்வைல் பண்ணிடுறேன். நான் கவுண்டர் டேபிளுக்குலாம் நான் வேறு எந்த ப்ராசஸும் நான் போலங்க, ஜஸ்ட் சோப் வாட்டர் வச்சு தான் நான் வந்து இதில் க்ளீன் பண்ணுறேன். அண்ட் வாலும் வந்து ஸ்க்ரோப் வாட்டர் வச்சு தான் இது பண்ணேன். இப்போ ஒரு 2-3 மினிட்ஸுக்கு வந்து நீங்கள் சோப் வாஷ் பண்ணதை வந்து அப்படியே வச்சுக்கோங்க, அது ரெஸ்டிங்லேயே இருக்கட்டும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம வெட் கிளாத் வச்சு நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலாம். இதை கழுவணுன்றதுக்காக வந்து நீங்கள் கப்பில் தண்ணி ஊற்றி கழுவணுன்ட்டுலாம் அவசியம் இல்லைங்க. அந்த மாதிரி தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. ஸ்டவ்வில் வந்து தண்ணியெல்லாம் நீங்கள் போர் பண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. இப்போது ஒரு 2-3 மினிட்ஸ் ரெஸ்டிங் டைமுக்கு அப்புறமா ஒரு வெட் கிளாத் வச்சு நான் ஸ்டவ் ஃபுல்லாக ஜென்டிலாக நான் வைப் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அந்த சோப் வாட்டர்லாம் இருக்கிறதுனால இந்த வெட் கிளாத்தில் வந்து ஃபுல்லாக வந்துடும். எனி டைப் ஆஃப் கிளாத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்த டிஃப்ரென்ஸுமே தெரியும் உங்களுக்கு. அந்த நாப்லெல்லாம் எவ்வளோ அழுக்கு இருந்தது, இப்போ பாருங்கள் அந்த நாபெல்லாம் வந்து அந்த எவ்வளோ க்ளீனாக இருக்குன்ட்டு. அண்ட் கவுண்டர் டேபிளும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போது ஒரு ட்ரை கிளாத் வச்சு நான் ஃபுல்லாக துடைக்கிறேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரிஃப்ளெக்ஷனே தெரியல. இப்போ அந்த ஸ்டவ்வில் வந்து என்னோடய கை தெரியுது. அண்ட் மேலே ஆப்ஜெக்ட் இருக்கிறதெல்லாம் வந்து கீழே அந்த ஸ்டவ்வில் வந்து தெரியுது. அந்தளவுக்கு ரிஃப்ளெக்ஷன் இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், ஃபைனலி என்னோடய ஸ்டவ் ஃபஸ்ட்டு எவ்வளோ ஆயில் ஸ்ப்ளாஷ் இருந்தது, எவ்வளோ மிஸ்ட் ஃபார்மாக இருந்தது. அண்ட் இந்த நாபிலெல்லாம் வந்து எவ்வளோ டர்ட் இருந்தது, இதெல்லாம் வந்து எவ்வளோ க்ளீன் ஆகிருக்குன்ட்டு பாருங்கள். 2 நாப்லையுமே யூ கேன் சீ த டிஃப்ரென்ஸ். அண்டு இந்த பிளேட்ஸ்லலாம் வந்து எவ்வளோ டஸ்ட் இருந்துச்சுல, ஸ்பெஷலி இந்த பிளேட் யூ கேன் ஆக்சுவலி ஃபீல் த ரியல் டிஃப்ரென்ஸ். அப்படியே மிரர் ஃபினிஷ்க்கு க்ளாஸியாக ஷைனியாக இருக்குது. வாலாக இருக்கட்டும், உங்கள் கவுண்டர் டேபிளாக இருக்கட்டும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் கரை படிஞ்ச ஸ்டவ்வை வித்தின் 15 மினிட்ஸில் வந்து அழகுபடுத்தி புதுசாக ஷைனியாக க்ளாஸியாக மாற்றிக்கோங்க. இதே மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபார் நோட்டிஃபிகேஷன். See you in the next video. Catch up you soon. Bye.